ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட லேட்டஸ்டானதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய அன்சுல் கம்போஜ், அவருடைய அந்த ஒரு ஆர்டிஎம் பிளான் பற்றி இப்போ டோட்டலி டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது எம்ஐயோட கேம்பில் நடந்திருக்கு. அன்சுல் கம்போஜை தான் வந்துட்டு மெயின் பிளேயராக ஆர்டிஎம்க்கு வந்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு அவரை வந்துட்டு உள்ளறையே ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். பட் அந்த டைமில் டீம் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு நம்மந்திர பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொன்னதுனால அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் அவங்க வந்து வெளியே விட்டுருக்காங்க. டோட்டலி வந்துட்டு இப்போது கண்டிப்பாக 4 crores தாண்டி அன்சுல் கம்போஜ் போகிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தலைவன் ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட்டெல்லாம் எடுத்து இப்போ ஃபார்ம் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறாரு. எமர்ஜிங் ஏஷியா கப்பில் ஆரம்பித்த ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கரண்ட் ஃபார்ம் செம மாசாகவே வச்சிருக்கிறாரு. மஹேல ஜெயவர்தனே அன்சுல் கம்போஜ் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயருக்கு தான் ஆர்டிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அன்சுல் கம்போஜ் தான் ஆர்டிஎம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒர்த்தான பிக் தான். ஏன்னா நீங்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு ரமன்தீப் சிங், அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரமன்தீப் சிங் இருந்த இடத்துல தான் நமந்தீர் அப்படிங்கிற பிளேயரெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க. போத் ரமன்தீப் சிங் கேகேஆரில் இப்போ வந்து ரீட்டைன் ஆகிட்டார். அதனால் ரமன்தீப் சிங்கை நம்ம வந்துட்டு அங்கே ரீட்டைன் பண்ணியிருக்கிறதுனால நமந்தீர் இங்கே ரீட்டைன் பண்ணலாங்கிற ஒரு விஷயமும் அவங்க பாயிண்ட்டாக பேசியிருக்காங்க. பட் அதெல்லாம் விஷயம் கிடையாது. கரண்ட் ஃபார்ம் ஆஃப் அன்சுல் கம்போஜ் நல்லாவே இருக்குது. ஆர்டிஎம்க்கு கரெக்டான பிளேயர் தான். பட் 4 crores அப்படிங்கிறத தாண்டி அன்சுல் கம்போஜ் எவ்வளோ கோடிக்கு போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மோதிர ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா தான் கேப்டனாக இருப்பார் அப்படிங்கிறதோட அஃபீஷியல் அப்டேட் வந்துருச்சு. டோட்டலி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நியூசிலாண்டுக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருக்கும்போது டோட்டலி வந்து செகண்ட் பேபிக்காக நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்துட்டு டெஸ்ட்டு விளாட மாட்டார். ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் விளாட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் நமக்கு வந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஃபஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் வந்துட்டு பும்ரா வந்து கேப்டன்சி பண்ணுவார். செகண்ட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா வந்து டீமோட இணைஞ்சிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து நம்ம கிடச்சிருக்கு. டீம் இந்தியாவோட இன்ஜுரி கன்சர்ன்ஸும் இப்போ ரொம்ப டீப்பனாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வந்துட்டு பிஜிடிக்கு எகென்ஸ்டாக டீம் இந்தியாவுக்கு வந்து நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. சுப்மன் கில் ஃபஸ்ட் மேட்ச் விளாட மாட்டான்னு ரூல் அவுட்டே ஆகிட்டார். கேஎல் ராகுலுக்கு எல்போ இன்ஜுரி வந்து அவரோட ப்ராக்டிஸ் செஷனில் அவருக்கு அடிச்சிருக்கு. விராட் கோலிக்கு வந்து ஸ்கேன் எடுத்திருக்காங்க தேர்ஸ்டே. அவருக்கு வந்து பாலை ஃபேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி, அதனால் அந்த ஸ்கேன் போயிருக்கிறாங்க. எல்போவில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சர்ஃப்ராஸ் கானுக்கும் பால் அடித்ததில் ஒரு குட்டி இன்ஜுரி இருக்குது. மேட்சஸை பொறுத்த வரைக்கும் 15 ரன்னுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நவ்தீப் சைனி வந்து எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. ரிஷப் பண்ட் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஷாட்ஸ் ஆடி இருக்காரு. சர்ஃப்ராஸ் கான் அதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் அவங்களாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் முகேஷ் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல விராட் கோலியோட விக்கெட் எடுத்திருக்கிறாரு. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நம்மளுடைய தலைவர் ரிஷப் பண்டோட விக்கெட் எடுத்திருக்காரு. மிடில் வந்து அஸ்வின் அண்ட் ஜடேஜாவோட அந்த ஒரு ஓவர் அப்படிங்கிறது நல்லா இருந்திருக்கு. அதே நேரம் வந்துட்டு பிரசித் கிருஷ்ணா அஸ்வினோட அந்த ஒரு விக்கெட்டை வந்து எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ப்ராக்டிஸ் செஷன் தான் அங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு எல்லாருக்கும் வந்து வந்திருக்கு இப்போது அப்டேட்டு. பெரிய லெவலில் வந்து அதிரடி யார்கிட்ட இருந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரல. அதே நேரம் முகேஷ் குமார் வந்து விராட் கோலியோட விக்கெட் எடுத்து பம்ப்டப் ஆனது அப்படிங்கிற விஷயங்கள் அது எல்லாமே வந்து ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. இந்த பிஜிடியில் யார் அதிக ரன் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்சன் இன் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நேற்று வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ரூமோடாக இருந்தது. இதில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் பேசர். ஆல்ரெடி பும்ரா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசர் நம்மகிட்ட இருக்கிறாரு. அதே நேரம் 3 வருஷம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சனை எந்த டீம் எடுத்தாலும் ஒரு லாங் டேர்ம் பிளேயராக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்துட்டு இப்போ அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் கண்டினியூஸாக ஐபிஎல்லில் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. அப்படிங்கிறதுனால ஒரு டீசெண்டான ப்ரைஸ் மணிக்கு தான் கண்டிப்பாக இந்த சீசனே வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சனை அவங்க எடுப்பாங்க. அதில் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்துட்டு ஓவர்சீஸ் பேசர்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அப்புறமா நிறைய இடத்துல பிளேயர்ஸை வந்து தேடி தேடி பார்க்குறாங்க. பட் யாரும் வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பிளேயராக கிடைச்ச மாதிரி கிடையாது. ஈவன் அவங்க எத்தனையோ பிளேயர்ஸ் ட்ரை பண்ணிட்டாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் லூக்குட் வரைக்கும் அந்த வரைக்கும் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருந்தாங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது எஃபெக்டிவான ஒரு பேசர்ஸ் அப்படிங்கிறத அவங்க வந்து குறி வைப்பாங்க. அதே நேரம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஜேம்ஸ் ஆண்டர்சனை எடுத்தால் அந்த இடத்துல வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். அது ஒரு விஷயம். அதே நேரம் நமக்கு வந்து குவாலிட்டியான ஒரு பேசர் டீசெண்டான அமௌண்ட்லேயும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 10 பால் ஹேசல்வுட்டுக்கு போகிற லெவலுக்கு வந்துட்டு டீம்ஸ் ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு பெரிய லெவலில் பிட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு விஷயம். ஜேம்ஸ் ஆண்டர்சன் எடுக்கும்போது கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் நம்ம வந்துட்டு ஆட வைக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா லாங் டேர்ம் பிளேயர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் எடுக்கிறது தான் ரிஸ்க் ஆகுமே தவிர இந்த ஒரு சீசனுக்காக எடுத்தோம்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஜேம்ஸ் ஆண்டர்சன் மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக எஃபெக்டிவான பிக்காக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள்.